ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மௌனம் பேசியதே. சுற்றி பார்க்க ஏகப்பட்ட பிளேஸ் இருக்குங்க. அதில் இந்த பொட்டானிக்கல் கார்டன் வாட்டர் ஷோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள், செம்மையாக இருக்கும். அந்த கேரளா சாங்ஸ்லாம் போட்டு அந்த சாங்ஸ்க்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த வாட்டர்லாம் கலர் கலராக சேஞ்ச் ஆகிறப்ப பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருந்தது. நாங்கள் குழந்தைங்களோட போயிருந்தனால செம்மையாக என்ஜாய் பண்ணியிருந்தோம். நைட்டு ஒரு 7 o'clock போல் இந்த ஷோ நடக்குதுங்க. டைமிங்லேயே மியூசிக் ஷோவும் வச்சுருந்தாங்க. அதை எங்களால் பார்க்க முடியல. இதை பார்த்துட்டு ஃபோட்டோஸ் எடுக்க செம்மையாக இருந்ததுங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட காக்கஸ்ட் இருந்தது. காக்கஸ்ட்டில் இவ்வளோ வெரைட்டிஸ்ன்னு சொல்லி ஆச்சரியமாக பார்த்துட்டு இருந்தோம். ஃப்ளவர்ஸும் பார்த்திங்கன்னா விதவிதமாக இருந்துச்சு. இந்த மாதிரி ஏகப்பட்ட ஸ்டாச்சுலாம் வச்சுருந்தாங்க. அழகாக இருந்தது அதெல்லாம் பார்க்குறதுக்கு. அப்புறம் என்னங்க, போனதுக்கு பொட்டானிக்கல் கார்டனில் வளைச்சி வளைச்சி ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டோம் கொஞ்சம். நெக்ஸ்ட்டு ஒரு ஃபால்ஸ் தாங்க. ஃபால்ஸ் நேம் எனக்கு மறந்துருச்சு. ஆனால் நல்லா இருந்தது. என்ன ஒரு மைனஸ்னால், எந்த ஃபால்ஸாக இருக்கட்டுமே காலை வச்சா ஏதோ ஃப்ரீசரில் உள்ள ஐஸ் கட்டிக்குள்ளே காலை வைக்கிற மாதிரி தாங்க இருக்குது. அவ்வளோ சில்லுன்னு இருக்குது. இந்த வியூ பாயிண்ட்டு செம்மையாக இருந்ததுங்க பார்க்குறதுக்கு. ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அடுத்து நாங்கள் ரூமுக்கு ஃப்ரெஷ்ஷாக போயிட்டாங்க. வெஸ்ட்வுட்டுன்னு சொல்லி ஒரு ஹோட்டல் புக் பண்ணியிருந்தோம். செம்மையாக இருந்துச்சு ஹோட்டலுங்க. பட் நாங்கள் தான் அந்த ஹோட்டலை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கல. ஆமாங்க, ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்ருக்கோமா, வந்து நைட்டு டயர்டாக தூங்கி எழுந்திரிச்சு திரும்ப மறுபடியும் காலையில் ஃப்ரெஷ் ஆகிட்டு மறுபடியும் சுற்றி பார்க்க போயிடுறேங்க. அதுக்கு ரொம்ப லக்ஸுரியான ஹோட்டல் இல்லாமல் ஒரு ஆவரேஜான ஹோட்டல் வந்து நம்ம புக் பண்ணிட்டா போதுங்க. நம்ம நைட்டு நல்லா நிம்மதியாக தூங்கி எழுந்து மறுபடியும் அடுத்த நாள் ஃப்ரெஷ்ஷாகி என்ஜாய் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்குங்க. இந்த ஹைடல் பார்க்கில் இந்த வித்தியாசமான வாழைக்கன்று இருந்ததுங்க. அழகாக இருந்தது. அடுத்து பார்த்திங்கன்னா நிறைய ஸ்டாச்சூஸ்லாம் வச்சுருந்தாங்க, அனிமல் ஸ்டாச்சு. அடுத்து ஃப்ளவர்ஸும் ஏகப்பட்ட ஃப்ளவர்ஸ் இருந்துச்சுங்க. இந்த நீல குறிஞ்சிப்பூ நாங்கள் போன டைமில் பூத்திருந்தது, அழகாக இருந்தது. மூணாறுன்னு போயிட்டாவே பார்த்திங்கன்னா அங்கே வந்து நம்ம ஓன் வெஹிக்கிள் அந்தளவுக்கு யூஸ் பண்ண முடியலங்க. கேட்டால் ஆஃப் ரோட் சஃபாரி இருக்குது, மேக்ஸிமம் உங்கள் ஓன் டிரான்ஸ்போர்ட்டில் போக முடியாது அப்படின்னு சொல்லி நம்மளை ஜீப் வந்து யூஸ் பண்ண வச்சிடுறாங்க. அது நீங்கள் கொஞ்சம் முன்னாடியே டீட்டெயில்ஸ்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு நம்ம எந்த பிளேஸ்க்கு போகிறோம் என்னென்னு ப்ரிப்பேர்டாக போய்க்கோங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ஜீப்பில் தான் போக முடியுமா, இல்லை நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஜீப்பில் தான் போகிற மாதிரி இருந்தால் நம்ம ஜீப் வந்து ரெண்டல் எடுத்துக்கலாம், இல்லைன்னா நம்ம ஓன் டிரான்ஸ்போர்ட்டை யூஸ் பண்ணிக்கலாங்க. இந்த ஹைடல் பார்க்கில் நாங்கள் செம்மையாகவே என்ஜாய் பண்ணோங்க. குழந்தைங்களும் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க, நாங்களும் நல்லா என்ஜாய் பண்ணோம். பார்க்குறதுக்கு நிறைய இருந்ததுங்க. விதவிதமாக பூச்செடிலாம் வச்சுருந்தாங்க. அடுத்து வந்து ஃபிஷ் அக்வாரியம் இருந்துச்சு. ஃபன் ஆக்டிவிட்டீஸும் நிறைய இருந்ததுங்க. ஃபுட்டு பற்றி சொல்லியே ஆகணுங்க. நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த ஹோட்டலில் காம்ப்ளிமெண்ட்ரியாக மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டாங்க. அடுத்து லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா குரு மெஸ்ன்னு சொல்லி ஒரு ஹோட்டலுங்க. செம்மையாக இருந்துச்சு நிஜமாகவே. பார்த்திங்கன்னா ஒரு டூரிஸ்ட் பிளேஸில் அந்த மாதிரி ஹைஜீனிக்காக அடுத்து ஃப்ரெஷ்ஷான ஃபுட்டு கிடச்சி நான் பார்த்ததே இல்லைங்க. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. 4:30 கிட்ட தாங்க டெய்லி சாப்பிடவே லஞ்சுக்கு போனோம். அப்போவுமே ஃபுட்டெல்லாம் சூப்பராக இருந்தது. சாப்பிட்டுட்டு ஹைடல் பார்க்லாம் சுற்றி பார்த்துட்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா லக்கோம் வாட்டர் ஃபால்ஸ் தாங்க வந்தோம். வாட்டர் ஃபால்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குங்க. அந்த நேற்று போன விரிப்பாறை வாட்டர் ஃபால்ஸ் ஆஃப் ரோட்டில் கூட்டிகிட்டு போனாங்க. அதுவுமே செம்மையாக இருந்துச்சு. பட் எந்த ஃபால்ஸ்லேயும் குளிக்க முடியலங்க. தண்ணி அவ்வளோ ஒரு சில்லுன்னு இருக்குது. ஜஸ்ட்டு காலை நினச்சதோட சரி, அவ்வளோதான். அதோட அழகை ரசிக்க முடிஞ்சுச்சு. அப்புறம் போனதுக்காக வளைச்சி வளைச்சி ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டோங்க. பட் ஃபோட்டோ பாயிண்ட்லாம் இருந்ததுங்க. ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டோம். அடுத்து கேரளா கவர்மெண்ட்டே பஸ் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. பர் ஹெட்டுக்கு 250 ருபீஸ். மார்னிங் 9 to ஈவினிங் 5:30 வரைக்கும் இருக்குது. உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.